This video is sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the online e-shopping app now available in Play Store and App Store. இன்றைக்கி உங்ககிட்ட ஒரு கதை ஒன்று ஷேர் பண்ணிக்கலான் இருக்கேன். அந்த கதையை நீங்கள் முழுசாக கேளுங்க. நம்ம லைஃபுக்கு தேவையான ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். டேரெக்டாக கதைக்குள்ளே போயிடலாம் வாங்க. ஒரு பெரிய செல்வந்தர் இருக்கார். அவர் பெரிய பிஸ்னஸ் ஒன்று செஞ்சுட்டு வந்துட்டுருக்கிறாரு. அவரோட பிஸ்னஸில் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா லாபமும் நட்டமும் மாறி 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 வந்துக்கிட்டே இருக்குது. அவரோட மனசில் அவருக்கு ஒரு சந்தேகம் வந்து ஏற்படுது. அது என்னென்னு பார்த்திங்கன்னா, நாம் சம்பாதிக்கிற பணம் நமக்கு ஒட்டுமா இல்லை ஒட்டாமையே இப்படியே வந்து போயிடுமா, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப வருத்தத்தில் வந்து இருக்கிறாரு. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு ஞானியை வந்து அவர் பார்க்குறக்காக போகிறாரு. ரொம்ப தூரம் பயன் பண்ணி போனதுக்கப்புறம் அந்த ஞானியை வந்து மீட் பண்ணுறாரு. அந்த ஞானி வந்து பார்த்திங்கன்னா, அந்த அந்த ஊரில் அவர் இருக்கிற இடத்துல அவர் தான் வந்து ரொம்ப புகழ்பெற்றவர். அவரை போய் மீட் பண்ணுறாரு. அவரை போய் பார்த்த உடனே அந்த ஞானி என்ன சொல்கிறாருன்னா, உங்களோட பிரச்சனையை வந்து நான் தீர்த்து தரேன். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்கள் ஊரில் எனக்கு நீங்கள் 2 கிணறு வந்து வெட்டுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு. பணக்காரர் வந்து அவர் பேர்த்த வந்து முழுமையாக கேட்டுட்டு, சரிங்க நான் போய் ஊரில் போய் வந்து 2 கிணறு வந்து நான் வந்து வெட்டிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி 2 கிணறு வெட்டிடுறாரு. அதில் ஒரு கிணறு வந்து ஒரு கிணறு வந்து நீங்கள் பணக்காரரை வந்து நீங்கள் வச்சுக்கோங்க, இன்னொரு கிணறு வந்து நீங்கள் எனக்கு கொடுத்துடணும் அப்படின்னு வந்து கேட்குறாரு. சரின்னு சொல்லி பணக்காரரும் கொடுத்துட்றாரு. ஞானி வச்சுருந்த கிணறு என்ன பண்ணுறாருன்னா, அவர் மேலே வந்து உரை போட்டு மேலே வந்து பூட்டி வச்சிடுறாங்க கிணத்த. அதில் இருக்கிற பணக்காரர் ஞானி சொல்லிட்டு போகிறாரு பணக்காரர்கிட்ட, உங்களுக்கு கொடுத்துருக்கிற கிணறை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஊர் மக்களுக்கு வந்து 6 மாதத்துக்கு வந்து தண்ணீர் எடுக்கிறதுக்கு நீங்கள் அனுமதி கொடுத்துருங்க. 6 மாதம் கழித்து உங்களை வந்து நான் பார்க்குறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. பணக்காரருக்கு ஒன்றுமே புரியல. சரி என்னதான் இருந்தாலும் ஊர் மக்களுக்காக அவர் கொடுக்க சொல்லிக்கிறாரு. ஞானி சொல்லிட்டு போனாருன்னா அது கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்களுக்கு வந்து தண்ணி எடுக்கிறதுக்கு வந்து அனுமதி கொடுத்துட்றாரு. ஊர் மக்கள் வந்து தண்ணி எடுக்கிற சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா, அப்போ வந்து ஊரில் பெரிய பஞ்சம் ஏற்பட்டிருக்கு. ஊர் மக்கள் எல்லோரும் வந்து தண்ணி வந்து எடுத்துக்கிட்டு அந்த பணக்காரரை வந்து ரொம்ப மனசார பாராட்டிட்டு போகிறாங்க. ரொம்ப உற்சாகம் அடைகிறார். அவர் ஊர் மக்கள் எல்லோரும் பாராட்ட அந்த பணக்காரர் வந்து அந்த பிஸ்னஸ்மேன் வந்து ரொம்ப உற்சாகம் அடைஞ்சிடுறாரு. அவரோட உற்சாகத்தின் காரணமாகவே பார்த்திங்கன்னா, அவர் தொழில் வந்து சிறப்பாக வந்து மேன்மையடைய ஆரம்பிச்சிருது. அடுத்தடுத்து அவருக்கு வருமானம் பெருக ஆரம்பிச்சிருது. பணக்காரர்கிட்ட சொல்லிட்டு போன மாதிரியே ஞானி 6 மாதம் கழித்து வரார். வந்ததுக்கப்புறம் அவரோட கிணத்தை வந்து பூட்டு போட்டு உரை போட்டு மேலே பூட்டி வச்சிட்டார் இல்லைங்களா, அவரோட கிணறை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்க சொல்கிறாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தம்போது எல்லாத்துக்குமே ஒரு அதிர்ச்சி. அந்த இடத்துல என்ன ஆச்சுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா, அவரோட கிணறு வந்து வறண்டு போயிடுச்சு. இதுலேருந்து நமக்கு என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இதில் அவர் உரை போட்டு பூட்டி வச்சிருந்த கிணத்துல வந்து பார்த்திங்கன்னா தண்ணீரே இல்லாமல் தண்ணீர் வந்து வறண்டு போயிடுச்சு. இதுலேருந்து அவர் என்ன பாடம் சொல்கிறாருன்னா, பணத்தை வந்து நல்ல வழியில் பயன்படுத்துறது ஒரு வழி, 2வது வந்து பார்த்திங்கன்னா தவறான வழியில் பயன்படுத்துறது, 3வது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சும்மா போட்டு வச்சிடுறது. இதிலேருந்து நம்ம என்ன கற்றுக்க போகிறோம்னு சொல்லி பார்த்திங்கன்னா, அவர் சொன்னது பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா, உங்களோட கிணத்து தண்ணியை ஊர் மக்களுக்கே நீங்கள் வந்து பயன்படுத்துறது வந்து அது நல்ல வழியில் தானே போச்சு. நல்ல வழியில் போனனால உங்கள் கிணத்துல திரும்ப திரும்ப தண்ணீர் வந்து ஊறிட்டே இருக்குச்சு. இதே மாதிரி தான் பணத்தையும் வந்து நல்ல வழியில் மித்தவங்களுக்கு செலவு செய்கிறம்போது வந்து பார்த்திங்கன்னா, தண்ணி எப்படி ஊறிச்சோ அதே மாதிரி நம்மளோட செல்வங்களும் வந்து பன்மடங்காக பெருகி வரும் அப்படின்னு வந்து சொன்னார். இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இதுதான். நம்மக்கிட்ட எவ்வளவு சேமிப்பு இருந்தாலும், நம்மக்கிட்ட எவ்வளவு வருமானம் இருந்தாலும், உங்களால் முடிஞ்ச தொகையை வந்து அடுத்தவங்களுக்கு செலவு செய்யுங்க. அவங்களுக்கு நீங்கள் பொருளாக கொடுக்கலாம், பணமாக கொடுக்கலாம், அவங்களோட எஜுகேஷனுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணலாம். உங்களால் முடிஞ்ச உதவியை அடுத்தவங்களுக்கு கண்டிப்பாக செய்யுங்க. இதில் நாம் பலரும் சொல்கிறது, எனக்கே வருமானத்துக்கு வழி இல்லை, நான் எப்படி அடுத்தவங்களுக்கு உதவட்டும் அப்படிங்கிற வார்த்தை தான் நம்ம பயன்படுத்துவோம். நான் சம்பாரித்ததுக்கப்புறம் தான் இன்னொருத்தருக்கு உதவி செய்வேன் அப்படின்னா, இந்த உலகத்தில் கண்டிப்பாக நீங்கள் யாருக்குமே எந்த உதவியுமே செய்யவே மாட்டீங்க. செல்வத்தின் பயனே ஈதல் தானே. நீங்கள் இன்னொருத்தருக்கு கொடுக்க கொடுக்க கண்டிப்பாக உங்கள் வருமானம் பல மடங்காக பெருகி வரும். நீங்கள் எவ்வளோ வருமானம் சம்பாதிக்கிறீங்களோ சம்பாரித்த பணத்தை முழுசாக கொடுங்கன்னு நான் சொல்ல வரல. உங்களோட வருமானத்தில் 10% அப்படி இல்லையா ஒரு 1% இல்லாதவங்க, வாழ்க்கையில் கஷ்டப்படுறவங்க,
அவங்களுக்கு வந்து நீங்க பணமா குடுத்தாலும் சரி, உணவா குடுத்தாலும் சரி, உடையா குடுத்தாலும் சரி, உங்கனால முடிஞ்சத வந்து ஒருத்தருக்கு கொடுக்குறீங்கன்னா, கொடுக்க கொடுக்க கண்டிப்பா உங்ககிட்ட செல்வங்கள் வந்து சேரும். எப்படி சேருதுன்னே நீங்களே கண்கூடா பார்ப்பீங்க. கண்டிப்பா முழுமையான செல்வங்கள் வந்து சேரும். நான் சம்பாரிச்சுட்டு பண்றேன்னு தாமதிக்காதீங்க, வெயிட் பண்ணாதீங்க. மாசம் மாசம் நீங்க என்ன வருமானம் சம்பாதிக்கிறீங்களோ, அந்த வருமானத்தில ஒரு பர்ட்டிகுலர் பெர்சன்டேஜ் நீங்க எடுத்து, அடுத்தவங்களுக்கு உதவி செய்றக்காக ஒதுக்கி வைங்க. இல்லாதவங்களுக்கு கண்டிப்பா தேடி புடிச்சு உதவி செய்யுங்க. நீங்க அந்த பணக்காரருக்கு நீரூற்று சுரந்து வந்த மாரி அவர் தொழில் பெருகுச்சு இல்லைங்களா? அதே மாதிரி நீங்களும் வாழ்க்கையில வந்து மென்மேலும் செல்வங்கள் அடையறக்கு இது சிறந்த வழியா அமையும். நன்றி.